உங்க ரத்தத்துல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய விகிதம் எல்டிஎல் லெவல நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. அதோட சேர்த்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஹார்மோன் பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கே இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. கர்ப்பப்பைக்கும் ரொம்ப பாதுகாப்பானதா இருக்கு. இதுல நிறைய அயன் கண்டென்ட்டும் புரோட்டீன் கண்டென்ட்டும் இருக்கிறதுனால உங்க ஹீமோகுளோபின் நல்லா உருவாகிறதுக்கும், உங்க பற்கள் உறுதியாக இருக்கிறதுக்கும், உங்க முடி நல்லா வளர்ச்சியா இருக்கிறதுக்கும், எலும்புகள் வலுவா இருக்கிறதுக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி பயனுள்ளதா இருக்கும். ஸோ தடை செய்யப்பட்ட நம்ம மரபு ரீதியா மறக்கப்பட்ட இந்த கருப்பு கவுனி அரிசியை திரும்பவும் நம்ம எடுத்து நம்ம உணவுல ஒரு தானியமா அன்றாட உணவுல சேர்த்திக்க முடியலனாலும் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் சேர்த்திட்டு வந்தோம்னா நிச்சயமா நம்மளுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். நம்ம ஹெல்தி கப் ஆர்கானிக்ஸ்ல பாரம்பரிய அரிசியில ஒன்னான அரச அரிசின்னு சொல்லப்படுற கருப்பு கவுனி அரிசி, முளைத்த சிறுதானியம், பயறு, முந்திரி, ஏலக்காய், சாக்லேட் பீன்ஸ் எல்லாம் சேர்த்து தரமான கருப்பு கவுனி அரிசி மால்ட் கிடைக்கும். இந்த கருப்பு கவுனி அரிசி மால்ட்டை 1 அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு சூடான பால்ல சேர்த்துட்டு 1 அல்லது 1.5 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் எடுத்துக்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி மால்ட்டை ஹெல்தி கப் ஆர்கானிக்ஸ்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா ஃபோன் கால் பண்ணுங்க. நாளைய ஆரோக்கியம் இன்றைய உணவு தேர்வு.